கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் யோபுவை குறித்து அறிவோம். அவர் இறைவனை விசுவாசித்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். இறைவனை சந்தேகப்படவில்லை. பிரச்சனைகளை குறித்து முறுமுறுக்கவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகள், இழப்புகள், வேதனைகள் மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியில் எழுவார் என்றும், என் தோல் அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே அவரை காண்பேன், என் கண்களை காணும் வேறு கண்கள் அல்ல என்று விசுவாசித்தார். இந்த சூழ்நிலை மாறும், இந்த தீங்கு மாறும். இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் என் வாழ்வில் நிறைவேறும். அவர் சொல்வதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் என் வாழ்வில் கட்டளையிடுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். இழந்து போன எல்லாவற்றையும் இருமடங்காய் திரும்ப பெற்றார். அன்பானவர்களே, நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசு நம் பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று விசுவாச அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு நாளும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். இறைவன் உங்கள் விசுவாசத்தை வாய்க்க பண்ணுவார். வறண்டு போன உங்கள் வாழ்வை திரும்பவும் செழிக்கச் செய்வார். அன்பு இறைவா, நாங்கள் யோபுவை போன்று உறுதியான விசுவாசத்துடன் நீர் எம் வாழ்வில் அனுமதிப்பது அனைத்தும் எங்கள் நன்மைக்கே என்று உணர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.